ஸ்ருதி, உன் அக்கா என்ன டிசர்வ் பண்றாளோ அதுதான் கரண் அவளுக்கு பண்ணுவான். கொஞ்சம் ஏன் இப்படி முட்டல் மாதிரி பேசிட்டே இருக்க? ஸ்ருதி, நீ என்ன சின்ன குழந்தையா? உனக்கு தெரியாதா கரண் உன்னையும் உன்னுடைய அக்காவையும் ஏன் இங்க கூப்பிட்டான்னு? நீ என்ன நினைச்ச? உங்களுக்கு கல்யாணத்தை என்ஜாய் பண்ண கூப்பிட்டா நினைச்சியா? அவன் உன்னுடைய அக்காவுக்கு அவளுடைய உண்மையான இடத்தை காட்டுறதுக்காக தான் கூப்பிட்டான். என்ன கேவலமா இருக்கு ஷெர்லின், எப்படிப்பட்ட பொண்ணு நீ? உனக்கு வெக்கமாவே இல்லையா? என்னோட அக்கா எதுவுமே பண்ணலன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. நடந்த எல்லாமே நீயும் மஹிராவும் சேர்ந்து பண்ணது. எல்லாம் தெரிஞ்சிருந்து கூட என் முன்னாடி நின்னுக்கிட்ட என் கண்ணை பார்த்து வெக்கமே இல்லாம பொய் மேல போய் இன்னும் என்ன பார்த்து சொல்லிட்டே இருக்க. பிரமாதம், உனக்கு நல்ல டேலண்ட் இருக்கு, சூப்பர். நீ இப்ப நாங்க முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். உன்ன மாதிரி கருப்பு பூனைகளை என்னைக்குமே நாங்க சும்மா விடுறதே இல்ல. இனி நீ எங்களுக்கு வழி விடுறதா இல்ல, நாங்க தான் எங்க வழியை தேடிக்க போறோம். ஒரு வேலை பண்ற, உள்ள போய் எல்லார்கிட்டயும் சொல்ற மஹிரா எப்படி எங்க வீட்டுக்கு வந்து அவளோட உண்மையான எண்ணத்தை சொன்னான்னு. எல்லார்கிட்டயும் இப்ப என்ன சொல்லுவனா, நீயும் மஹிராவும் சேர்ந்துதான் மகேஷ் அங்கிள மாடியில இருந்து தள்ளி விட்டீங்கன்னு. எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க யார வச்சு என்ன மாதிரி பிளான் போட்டு அது எல்லாத்தையும் பண்ணீங்கன்னு. எல்லாத்தையும் ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். நீ என்ன சொன்ன? என்ன பண்ணக்கூடாது? நான் இந்த கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? நீ இப்ப என்ன சொன்ன? பண்ணாதானே? என்ன அர்த்தம்? மஹிராவை கல்யாணம் பண்ணிக்காதன்னு அர்த்தமா? பதில் சொல்லு. உன் டிராமாவை நிறுத்து. நீ பண்ணிட்டு இருக்கல இவ்ளோ டிராமா, இத முதல்ல நிறுத்து. அப்புறம் நீ என்ன என் இடத்த சொல்றது? நான் உன்னோட இடத்த சொல்லட்டுமா? உன்ன மாதிரி ஒரு மோசமான பையன் என்னோட வீட்டு வாசல்ல மிதிக்கிறதுக்கு நான் விரும்பல. உன்ன மாதிரி ஒரு பையன் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. நீ எப்பவுமே உன்னை பத்தி மட்டும் தான் யோசிக்கிற. எப்பவும் நீ உன்னை பத்தி மட்டும் தான் யோசிக்கிற. நீ ரொம்ப செல்ஃபிஷ். நீ உன்னை பத்தி மட்டும் தான் யோசிக்கிற. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரே ஒரு எமோஷன் தான் தெரியும், கோவம். கோவம் கோவம் கோவம். எந்த விஷயத்தை பார்த்தாலும் அது மேல ஒரு கோவம். ஆனா பக்கத்துல என்ன நடக்குது, யார் என்ன பேசுறா, அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்களோட மூக்குக்கு மேல எப்பவுமே கோவம் ஏறி நிக்கும். அதனாலதான் உனக்கு பக்கத்துல எந்த ஒரு உண்மையான விஷயமும் இல்ல. ஒருவேளை ஒரு உண்மையான மனுஷன் அங்க நின்னா கூட நீ அவனை பார்க்க மாட்ட. You are blinded by your anger. உன்ன மாதிரி பசங்கலாம் அவங்களுக்கு பக்கத்திலே அவங்கள மாதிரி ஒரு உலகத்தை தான் உருவாக்கிப்பாங்க. அதுல நீங்க மட்டும் தான் சரி. உங்களுக்கு மட்டும் தான் ஒப்பீனியன் இருக்கு. உங்க விஷயம் மட்டும் தான் நீங்க பேசுவீங்க. அப்புறம் ஒரு கொசுவை போல உங்களோட ஒப்பீனியன்ல தான் நீங்க உங்க வாழ்க்கை முழுக்க ஒட்டிக்கிட்டே இருப்பீங்க. அதுல நீங்க மட்டும் தான் சரி. உலகத்துல இருக்கிற மத்த எல்லாருமே தப்பு. என்னாச்சு பிரீதா? உனக்கு கோவம் வருதா? ரத்தம் கொதிக்குதா? என்ன கரணான நான் இன்னைக்கு உன் பேச்சை கேட்கறதுக்கு தயாரா இல்ல. அதுக்கு வாய்ப்பே இல்லை. அது என்னைக்குமே நடக்காது. என்ன நீ யாரு என்னன்னு எல்லாமே எனக்கு மொத்தமா தெரிஞ்சிருச்சு. நீ ரொம்ப கேவலமான மோசமானவ. நீ என் கல்யாணத்துக்கு தானே வந்த? அஃப்கோர்ஸ். அப்ப நீ கல்யாணத்தை ஃபுல்லா அட்டன் பண்ணிட்டு தான் போற. ஏதாவது கதை சொல்லிட்டு ஓடிடலான்னு பார்க்காத. இல்லைன்னா பொய்யா ஏதாவது டிராமா பண்ணிட்டு எல்லாரையும் ஏமாத்திட்டு இங்க இருந்து போயிடாத. ஓகே? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் மஹிராவை கல்யாணம் பண்ணிக்க போறதுனால இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னா அந்த சந்தோஷத்தை என்னால ஹேண்டில் பண்ணவே முடியல. So I want to share it with you. So please be there in my wedding. Okay? போ போய் எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லு. ஐ சேலஞ்ச் யூ ஸ்ருதி அரோரா. இன்னைக்கு கரண் மஹிராவுடைய கல்யாணம் என்னாலதான் நடக்க போகுது. ஒருவேளை உனக்கு தைரியம் இருந்தா போய் இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டு போ. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன். நீ போய் எல்லார்கிட்டயும் என்ன சொல்லுவ? அது மஹிரா மாமாவுடைய உயிரெடுக்க முயற்சி பண்ணானா? இல்லைன்னா நீ இத சொல்லுவியா, மாமாவை மஹிரா தான் கோஹமாக்கு அனுப்பிட்டான்னு? என்ன நினைக்கிற? நீ இது எல்லாத்தையும் அவங்க கிட்ட போய் சொன்னா அவங்க உடனே எல்லாத்தையுமே நம்பிடுவாங்களா? இல்ல, எல்லாரும் என்னதான் நம்புவாங்க. ஏன்னா நான் எல்லார்கிட்டயும் போய் சொல்லுவேன். அது என்னன்னா, அத்தை இவ போய் சொல்றா. ஏன்னா இவளுடைய அக்கா பிரீதா கரண் மஹிரா கல்யாணத்தை நிறுத்த பாக்குறா. ஆனா அவளால கல்யாணத்தை நிறுத்த முடியல. அதான் போய் சொல்லி ஸ்ருதியை அனுப்பியிருக்கான்னு சொல்லுவேன். இவ கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கா அத்தைன்னு சொல்லுவேன். அப்புறம் என்ன ஆகும்?
அவங்க யாரை நம்புவாங்க? உன்னையா இல்ல என்னையா? அஃப்கோர்ஸ் என்னதான் நம்புவாங்க. ஏன்னா அக்கா தங்கச்சிங்க நீங்க 2 பேரும் இவ்ளோ பெரிய தப்பு எல்லாத்தையும் பண்ணிட்டு என் மேல பழி போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் லூத்ராஸ் உங்களை எப்பவுமே நம்ப மாட்டாங்க. என்ன நம்ப ஸ்ருதி. உனக்கு ஒண்ணு தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கும் ரிஷப்க்கும் ரொம்ப பெரிய சண்டை வந்துச்சு. அப்போ நான் என் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் ராக்கி அத்தை அப்புறம் கரீனா அத்தை அவங்க அம்மா வீட்டுக்கே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் உனக்கு தெரியுமா, நான் இங்க வந்துட்டேன் வீட்டுடைய மரியாதைக்காக, வீட்டுல இருக்கிறவங்களுடைய அன்புக்காக. அப்ப அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அச்சோ நம்ம மருமக எவ்வளோ நல்ல பொண்ணு. இப்ப நீயே சொல்லு, இப்ப அவங்க யாரு நம்புவாங்க? உன்னையா இல்ல என்னையா? இல்லைன்னா உன்னுடைய அக்கா பிரீதாவையா? நீ என்ன எவ்வளவு லவ் பண்ற ஷர்லின்? என்ன மெல்லாம உன்னால இருக்கவே முடியாதுல. என்ன பண்ற? இது என்ன பண்ணிட்டு இருக்க? விசுவாசத்தை பத்தி நீ பேசுறியா? உன்னோட அழுக்க வாயால விசுவாசத்தை பத்தி நீ பேசவே பேசாத. உன்னோட விசுவாசம் என்னன்னா நீ பண்ற பொய்யான விஷயங்கள் இந்த டைமிங் வரைக்கும் தான் இருக்கும். ஆனா உண்மையான விஷயம் எப்பவுமே லைஃப் டைமுக்கு தான் இருக்கும். அப்புறம் உன்னோட உண்மை என்னங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியவங்க தெரிஞ்சுதான் வச்சிருக்காங்க. அப்புறம் அப்படியே உண்மை ரொம்ப நாளைக்கு அமைதியா இருக்காது. உண்மையை நிரூபிக்கிறதுக்கு ப்ரூஃப் வேணும். இருக்கா உன்கிட்ட? உன் அக்கா பிரீதா கிட்ட இருக்கா இல்ல உன் அம்மா சரளா கிட்ட இருக்கா? அட உங்களால ஏன் கல்யாணத்தை நிறுத்த முடியல? அதுலயும் உங்களை ரொம்ப நம்பிட்டு இருக்காரு அந்த ரிஷப். அவர்கிட்ட கூட என்னை பத்தி தப்பா பேசி உங்களால கல்யாணத்தை நிறுத்த முடியல. அப்புறம் எப்படி காரணம் தடுப்பீங்க? ஏன்னா அவன் ரொம்ப டிட்டர்மைண்டா இருக்கான். அவன் கண்டிப்பா மஹிராவை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பான். என்னாச்சுமா? என் கண்ணை இப்படி உருட்டி உருட்டி பாக்குற கீழே விழுந்துட்டு போகுது. அண்ட் இட்ஸ் நாட் a good thing. ஏன்னா நீ கனவு காணணும்ல. ஆனா பிளேஸ் என்ன பத்தி கனவு காணாத. நீ இவ்ளோ பெரிய கல்யாணத்துக்கு வந்திருக்க. சோ நல்லா சாப்பிடு, என்ஜாய் பண்ணு, அப்படியே ஓடி போயிடு. ஓகே. சமீரோட கால். ஹலோ. ஸ்ருதி, நீ டென்ஷன் ஆகாத. பிரீதா மகேஷ் அங்கிள் ரூம்ல இருக்கா. இங்க கர்ணனாவும் இல்ல. நீ ப்ளீஸ் டென்ஷன் ஆகாத. ஓகே? ஓ காட், தேங்க் யூ. நீ எங்க இருக்க? நான் ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்க போறேன். சரி ஓகே, நானும் வரேன். பை. சரி ஓகே. நீ புரிஞ்சுக்கிட்டது நல்லது ஸ்ருதி. இல்லைன்னா நான் என் ஸ்டைல உனக்கு புரிய வச்சிருப்பேன். மறுபடியும் ஜெயிச்சது நான் தான். இப்ப கரண் கிட்ட இந்த வார்த்தையை சொல்ல யாருமே இல்ல. இல்ல கரண், மஹிராவை கல்யாணம் பண்ணிக்காத, பண்ணாத கரண் யாரும் நீ இங்க என்ன பண்ற? நான் யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லடா. உங்ககிட்டயும் சரி, வேற யார்கிட்டயும் சரி.
நீ ஏன் இவ்வளவு எமோஷனலா இருக்குன்னு எனக்கு புரியல. நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க, ஏன் அழற, எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கன்னு நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல கரண். சின்ன வயசுல உனக்கு அடிபடும் போது நீ என்கிட்ட அதை காட்ட மாட்ட, பயத்தால. ஆனா எப்பவுமே அதை நினைச்சு நான் வருத்தப்படுவேன் தெரியும்ல. நீ பிரீத்தாவை எப்படி பார்த்தங்கிறத நான் கவனிச்சேன்டா. அவ அங்க வரும்போது, அப்புறம் அவ அங்க வந்ததுக்கு அப்புறம் நீ சந்தோஷமா இருந்த. நிச்சயமா எனக்கு தெரியும் அந்த சந்தோஷம் உன்னோடது இல்லைன்னு. அது போலியானது. நீ பிரீத்தா கிட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்ட. என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, அதுக்கும் பின்னாடி நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நீ டான்ஸ் பண்ணல, அவளோட நீ சந்தோஷமா இருக்கிறங்கிறத காட்டுறதுக்கு. அது கூட போய் தான், எனக்கு அது நல்லாவே தெரியும். நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கன்னு பிரீத்தாவுக்கு காட்டுறதுக்காக தான் அது. இங்க பார்க்கறேன், நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? மற்றவங்களுக்காக பண்ற எந்த ஒரு சந்தோஷமும் அது போலியான சந்தோஷம். அந்த சந்தோஷம் என்னைக்குமே நிலைச்சிருக்காதுங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோக்கறேன். ஒருத்தங்க எப்ப வேஷம் போடுவாங்கன்னு தெரியுமா? அவங்க கிட்ட மறைக்க ஏதோ ஒன்று இருக்கும் போதுதான், வேற ஒன்ன காட்ட விரும்பும் போது. அதனாலதான் வேஷம் போடுவாங்க. இதே மாதிரி தான் பிரீத்தா வந்ததுக்கு அப்புறம் நீ பண்ண ஒவ்வொரு மூமெண்ட்டும், ஒவ்வொரு ஆக்ஷனும் அது வெறும் வேஷம் தான். இந்த விஷயத்த உன்னால நிச்சயமா மறுக்கவே முடியாத. கரண், உன்னை பார்க்கும்போதே தெரியுது மஹிராவை நீ சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்க விரும்பவே இல்லைன்னு. நீ பிரீத்தாவுக்கு காட்டுறதுக்காக கல்யாணம் பண்ற, அவளுக்கு கஷ்டம் கொடுக்குற. என்ன தப்பு பண்ற? என்ன தப்பு பண்ற? இந்த கல்யாணம் அவ கண்ணு முன்னாடி நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுல என்ன தப்பு இருக்கு? அவ இவ்வளவு நாள் எனக்கும் என் குடும்பத்துக்கும் கொடுத்த அதே கஷ்டத்தை நான் அவளுக்கு திருப்பி கொடுக்குறேன். அதுல எந்த தப்பு இல்லை. அப்பதான் அவளுக்கு அது பாடமா இருக்கும். நான் எந்த தப்புமே பண்ணல. இதுதான் உன் பிரச்சனை. இதைத்தான் நான் சொல்ல வரேன். நீ நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இல்லங்கிறத நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உன்னுடைய கோவத்தாலையும் உன்னுடைய பிடிவாதத்தாலையும் அந்த மஹிராவை கல்யாணம் பண்ணிக்க போற. நான் சொல்றதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ கரண். ஒருவேளை இந்த முடிவை நீ எடுத்தனா உன் வாழ்க்கையில் எடுக்கிற மிகப்பெரிய தவறான முடிவு இதுதான். நீயும் தோத்துருவ, பிரீத்தாவையும் தோக்கடிச்சிருவ. நான் சொல்றதை கேளுடா. நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அவ தோக்குறதுல தான் என்னோட வெற்றியே அடங்கி இருக்க. இல்ல கரண், நான் சொல்றதை கொஞ்சம் கேளு. இப்படி பண்ணாத. அவ தோத்தாதான் நான் ஜெயிக்க முடியும். வேணா கரண், நான் சொல்றதை கேளு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல பண்டிதர் உன்னை கூப்பிட்டாரு, அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூப்பிட்டாங்க. இப்ப மாஹிராவே கல்யாணத்துக்காக உன்னை கூப்பிடுறா. வாப்பா போலாம். போலாம் அத்தை. என்ன ஆச்சு? ஆனா விடு. நடக்க போறது உன் தம்பி கல்யாணம். என் கூட சந்தோஷத்துல பங்கெடுத்துக்க. வா, லெட்ஸ் கோ. வாங்க அத்தை. சமீர், நீ கேட்டல்ல கரண் சார் ரிஷப் சார் கிட்ட என்ன சொன்னார்னு? ஒரு வேலை பண்ணலாம், இது அக்கா கிட்ட சொல்லலாம். ஏன் அமைதியா இருக்கு சொல்லு. நான் அக்கா கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீ வராதப்போ. அங்கிள், உங்களுக்கு தெரியும்ல நான் எந்த தப்புமே பண்ணலன்னு. உங்களுக்கு தெரியும்ல என்னெல்லாம் நடந்துச்சோ. அதுக்கு நான் காரணம் இல்ல. அங்கிள், நீங்களே என்கிட்ட வந்து சொன்னீங்க இது எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு. உங்களுக்கும் இந்த விஷயம் தெரியும், எனக்கும் இந்த விஷயம் தெரியும். ஆனா நம்மளால யாருக்குமே புரிய வைக்க முடியல. என்னாலயும் இதை பத்தி யார்கிட்டயும் சொல்ல முடியல. என்னால கூட இந்த உண்மையை வெளியே கொண்டு வர முடியல. இங்க யாருமே நான் சொல்றதை கேட்க மாட்டாங்க. கரண் என் கூட எப்படி பேசினான்னு நீங்களே பாத்தீங்களே. இந்த வீட்டுல என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு பிரீத்தா தான் காரணம்னு. நான் சொல்றதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே என்னதான் குறை சொல்றாங்க. ஒருவேளை நான் யார்கிட்டயாவது போய் சொன்னேன்னா நான் தப்பு பண்ணலன்னு, அப்ப கூட எல்லாருமே நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்றாங்க. எல்லாருமே வேணும்னே நான் இப்படி பண்றேன்னு நினைச்சுக்கிறாங்க. நான் கல்யாணத்துல பிரச்சனை மேல பிரச்சனை பண்றேன்னு, அவங்க சந்தோஷத்துக்கு எடுத்துட்டு இருக்கேன்னு, எல்லாருக்கும் எதிரா இருக்கேன்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க எப்பவுமே அப்படி நினைக்காதீங்க. பிரீத்தா தப்பு பண்ணிட்டான்னு ஒருவேளை இந்த வீட்டுல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா நான் விட்டுருவேனா? இல்ல அங்கிள், இன்னைக்கு கூட நான் இந்த குடும்பத்துக்காக தான் நின்றுட்டு இருக்கேன். அந்த ஷர்லனும் அப்புறம் இந்த மஹிராவும் 2 பேருமே ரொம்ப மோசமானவங்க. ரொம்ப மோசமான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு. நீங்களே சொல்லுங்க. ஆனா அங்கிள், ஒரு விஷயம் நான் பார்த்தேன். இவங்க என்ன தப்பு பண்ணிட்டு இருக்காங்களோ இந்த குடும்பத்தோட
பகை இருக்கிறதுனால அவங்க இதெல்லாம் பண்ணல. என் மேல இருக்கிற கோபத்தினால தான் அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கல, என்னதான் அவங்க வெறுக்கிறாங்க. அதனால நான் எல்லாரோட கண்ணுக்கு முன்னாடியும் தப்பா தெரியணும், எனக்கு தண்டனை கொடுக்கணும், என்கிட்ட மோசமா நடந்துக்கணும்னு இதனால்தான் அவங்க இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களை இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்காக மட்டும்தான். நோ, அப்போ நான் இப்படி பண்றதுதான் சரியா இருக்கும். நான் இங்க இருந்து போறேன். ஒருவேளை நான் இந்த பிக்சர்ல இருந்து வெளியே போயிட்டேன்னா கண்டிப்பா அவங்க யார்கிட்டயும் மோசமா நடந்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கல, என்ன வீட்டை விட்டு துரத்த பாக்குறாங்க. அப்ப சரி, ஒருவேளை நான் வீட்டை விட்டு போறதுனால இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும்னா அப்ப நான் கண்டிப்பா போயிடுறேன். எனக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும், உங்களையும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப. ஆனா நான் இனிமே யாரையுமே பார்க்க மாட்டேன், இந்த வீட்டுக்கு எப்பவுமே வரமாட்டேன், எல்லாத்தையும் மறக்க போறேன். எந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருந்தனோ அந்த நாள் வந்துருச்சு. அந்த பிரீதா அரோரா மலை மாதிரி ஸ்ட்ராங்கா இருப்பாளே, ஆனா எனக்கு அவ ஏன் உடைஞ்சு போயிட்டா? அவ எவ்வளவு உடைஞ்சிருக்கானா யாராலையும் ஒட்ட வைக்க முடியாத அளவுக்கு. அவளோட குடும்பத்தால கூட முடியாது. ஓ மை காட் அக்கா, ஹேவ் நியூஸ் ஃபார் யூ. எங்க இருக்கீங்க? நில்லு. என்ன? நீ எங்க போற? பிரீதா கிட்ட என்ன சொல்லுவ? ரிஷப் சார் என்ன சொன்னார்னு கேக்கலையா? கரண் சார் அந்த மஹிராவை மனசார கல்யாணம் பண்ணிக்க நினைக்கலையா? அவரு அக்காவை காயப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி பொய்யான ஒரு கல்யாணத்துக்கு ஏத்துக்கிறாரு. அக்காவை வெறுப்பேத்தணும், அக்காவை கஷ்டப்படுத்தணும் தான் அக்காவை இந்த மாதிரி பண்றதுக்கு அவர் துணிஞ்சிருக்காரு. அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு இந்த உலகத்துல, அக்காக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு. அக்கா வெறுப்பேத்தணும், அதுதான் அவருக்கு வேணும். அக்கா என்ன ஆசைப்படுறாங்க சமீர்? அக்கா என்ன ஆசைப்படுறாங்கன்னா மஹிராவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அதுக்காக தான் நீயே கேட்டல கரண் சார் என்ன சொன்னார்னு. அவர் இந்த உலகத்துல எந்த கொடுமையை வேணா ஏத்துக்குவாரு, ஆனா அக்காவை மட்டும் ஜெயிக்கவே கூடாது. அவர் பிடிவாதமா இருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? அக்காக்கு நான் எல்லாத்தையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறம் அக்காவை கரண் சார் கிட்ட ஒரு வாட்டி பேசி பார்க்க சொல்றேன், சரியா? உனக்கு புரியுதுல? இல்ல ஸ்ருதி, அதனால என்ன ஆகும்? எதுவும் ஆகாது. பிரச்சனை இருக்கிற இடத்துல தான் இருக்கும். எப்பவும் நடக்கிறதா இப்பவும் நடக்கும். கர்ணா நான் மறுபடியும் பிரீத்தாவை பிளைம் பண்ணுவாரு. பிரீத்தா அந்த கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ணா நினைப்பாரு. ஸ்ருதி, இங்க பாரு, இது ஒரு சக்கரம். நம்ம இன்னும் உள்ளதான் போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு எந்த சொல்யூஷனுமே இல்ல. விஷயம் சுத்தி அங்கேதான் வந்து நிக்கும். நீ சொல்லு, என்ன கேரண்டி இருக்கு? நீ போய் பிரீத்தா கிட்ட கர்ணன் அந்த கல்யாணத்தை ஏன் பண்ணிக்க நினைக்கிறாருன்னு சொன்னா பிரீத்தாவால கல்யாணத்தை நிறுத்த முடியுமா? ஏதாவது கேரண்டி இருக்கா? இல்ல. நீ என்ன நினைக்கிற? பிரீத்தாக்கு இதெல்லாம் தெரியாதுன்னா கர்ணனா ஏன் மஹிராவை கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு பிரீத்தாவுக்கு நல்லாவே தெரியும். பிரீத்தா ரொம்ப ஸ்மார்ட், சொல்லப்போனா ரொம்ப இன்டெலிஜென்ட், எல்லாம் தெரியும். ஆனா யோசி, இது எல்லாம் தெரிஞ்சு அவன் இந்த கல்யாணத்தை நிறுத்தலைன்னா ஏதாவது காரணம் இருக்குல்ல? நல்லா யோசி ஸ்ருதி. இந்த ஸ்லோ கிளாப் உனக்காக தான். கர்ணனுடைய கல்யாணத்துல உனக்கே கவலை இல்லைன்னு நான் சொல்லவா? அப்பதானே நீ இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா வெளியே போயிட முடியும். அதை நினைச்சு இந்த வீட்டுல உள்ளவங்களும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலே உனக்கு பெரிய மனசு பிரீதா. சத்தியமா சொல்றேன், உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அது என்னன்னா, இந்த லூத்ரா குடும்பம் உன் குடும்பத்து மேல வச்ச அன்பை விட நீ அவங்க மேல அதிகமாவே வச்சிருக்க. இந்த குடும்பம் வாழ்ந்தா நீயும் வாழ்வ. ஒருவேளை இவங்க செத்த அதுக்கு முன்னாடி நீ செத்துருவ. எந்த மண்ணுல நீ பிறந்த பிரீதா? கொஞ்சம் எனக்கும் சொல்றியா? ஷலன், தள்ளிப்போ ப்ளீஸ். இன்னைக்கு வேண்டாம். அட, இன்னைக்கே வேண்டாம்? எனக்கு என்ன அப்படி ஸ்பெஷல் சொல்லு. ஓ, ஞாபகம் வந்துருச்சு. நீ உன்னோட ஹஸ்பண்டோட கல்யாணத்தை அட்டென்ட் பண்ண வந்திருக்கல? இல்ல, எக்ஸ் ஹஸ்பண்ட். அதுவும் இல்ல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை வைஃபாவே நினைக்காத ஒரு ஹஸ்பண்ட். அவன் கல்யாணத்தை அட்டென்ட் பண்ண வந்திருக்க. அப்புறம் அங்க போக உனக்கு லேட் ஆகுதுல்ல, அப்படிதானே? சமீர், நீ கரெக்டா தான் சொன்ன. ஒருவேளை அக்காவே கரண் சார் மஹிராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும். ஆனா சமீர், எனக்கு தெரியறது உனக்கு தெரியல. சமீர், உனக்கு என்ன தெரியுது? இதுதான். ஏன்னா நீ தப்பு, நான் தான் சரி. நீ எதை பத்தி சரியா சொன்ன? காதல பத்தி சரியா சொன்ன. என்ன? கரண் சாரோட மனசுல என்னைக்கும் அந்த காட்டு பூனை மேல துளி கூட காதலே இல்ல. என் அக்கா மேலதான் காதல் இருக்கு.
கரண் சாரோட மனசு என்னைக்குமே அந்த மஹிராக்காக இல்ல, என் அக்காக்காக தான் இருக்கு. எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். அது ஃபர்ஸ்ட் லவ் தான். ஆனா நடுவுல கொஞ்சம் பிரிஞ்சிட்டாங்க. ஆனா மனசுக்குள்ள காதல் இருக்கு. நான் நினைக்கிறேன் அக்காக்கு கரண் சார் மேல காதல் இருக்கு. ஆனா அத அவங்களே வெளிப்படுத்த நினைக்கிறாங்க. எப்படி தெரியுமா? கரண் சார் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. உனக்கு புரியுதா? இங்க ஈகோக்கான சண்டை நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் இவ்ளோ பெரிய பிரச்சனை. இந்த மஹிரா உள்ள பூந்தால அதனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம். இவங்க 2 பேருமே அவளை வெறுக்கிறாங்க. ஆனா அவங்க 2 பேரோட பிடிவாதம் என்ன தெரியுமா? முதல்ல இந்த கரடியை யார் துரத்துறாங்கன்னு. Oh my god, oh my god, I got Samir. எனக்கு தோணவே இல்ல கரண் சாராலையும் அக்கா வழி அதை பண்ண முடியும். 2 பேரும் சமாதானம் ஆகிறதுக்குள்ள அந்த கரடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துருமே. மிஸ்ஸஸ் கரண் ஆயிடும். நான் என்ன பண்ணுவேன்?